100% அவங்க இருந்த காலகட்டத்தில விஜய் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு. பாட்டுமே இருந்திருக்காது. இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருப்பாரு. விஜயகாந்த் என்ற ஒரு நபர் இப்ப ஆக்டிவா இருந்திருந்தா கூட விஜய் வரமாட்டாரு. நான் அதையும் சொல்றேன். ஏன் ஜெயலலிதா, கலைஞர் இருந்தபோது விஜய் வரலங்கிற கேள்விய தாண்டி, ஒருவேளை விஜயகாந்த் நல்ல ஹெல்த்தியா, ஓகே ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே தொடர்ந்தோ, அல்லது ஒரு ஆளுங்கட்சியில் முதல்வராக இருந்திருந்தாலோ கூட விஜய் வரமாட்டாரு. ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த கட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே அது வந்து உண்மையான ஒரு தைரியம். இது வந்து ஒரு 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 ஜோடிக்கப்பட்ட ஒரு தைரியமா நான் பார்க்குறேன். விஜயும் அ ரிஸ்க் தான் எடுக்கிறாரு. மாற்று கருத்து இல்ல. ஆனா, விஜயகாந்த் எடுத்த ரிஸ்க் அப்படிங்கிறது லைஃப் டைம் ரிஸ்க். விஜய் எடுக்கிறதுங்கிறது கால்குலேட்டட் ரிஸ்க். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கதா நான் பார்க்குறேன். ஸோ விஜயகாந்த் என்ற ஒரு நபருடைய அ அந்த ஒரு இடம், ஒரு வெற்றிடமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல பேருக்கு அரசியல் ஆசையே வரதா நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயகாந்த் அரசியலுக்குள்ளார வரும்பொழுது ஜெயலலிதா, கலைஞர் 2 பேருமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்த காலகட்டம். 2 பேரிடமும் அவருக்கு நட்பு இருந்தது. அந்த நட்பு முரணாக மாறும், பகையாக மாறும்னு தெரிஞ்சு தான் அவர் வந்தாரு. வந்தாரு, அத பத்தி கவலையே படல. "நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஈக்குவேஷன்ஸு, தனிப்பட்ட முறையில இருந்த பர்சனலான குட்வில் ரிலேஷன்ஷிப்லாம் அவருக்கு திமுக விட அதிகம். அவர் ஆக்சுவலி பார்த்தன்னா, அவருக்கு நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர் யாருன்னா திமுக தான். ஆனா, அவர் எங்க போய் அலையன்ஸ் வச்சாருன்னா, அதிமுக கிட்ட வச்சாரு. ஏன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் கலைஞர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. "பழம் நழுவி பாலில் விழும்" அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாரு. ஆனா, அது போயிட்டு எங்க விழுந்ததுன்னா, போயஸ் கார்டனுடைய பால்ல போய் விழுந்துருச்சு.